தூத்துக்குடி மாவட்டம் தரவைக்குளம் அருகே உள்ள பனையூர் கிராமத்தில் மண்ணின் அடியிலிருந்து கடல் சிப்பிகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் புதை வடிவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பு அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் தொல்லியல் ஆர்வலர்கள் மத்தியில் புதிய விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. விவசாய பணிகளுக்காக நிலத்தை சீரமைக்கும் போது கிடைத்த இந்த கடல் சிப்பிகள் குறித்து தகவல் வெளியானதை தொடர்ந்து தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். கடலில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனையூர் கிராமத்தில் இவ்வாறு கடல் சிப்பிகள் கிடைத்திருப்பது பண்டைய காலத்தில் இந்த பகுதி கடலுடன் தொடர்புடையதாக இருந்திருக்கலாம் என்று யூகத்திற்கு வலுவூட்டுகிறது. இது குறித்து தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் செல்வரதி கூறுகையில், இந்த பனையூர்ல வந்து நம்ம பனையூர் வந்து அறிவிக்கப்பட்ட தொழில் தளமான பட்டினமரத்துல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் வடக்கு பக்கத்துல அருள்மிகு சிக்கம்மன் கோயில் பக்கத்துல ரோட்ல இருந்து உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வரும்போது வந்து அந்த அணைக்கட்டு ஒன்று இருக்கு. அந்த அணைக்கட்டு பக்கத்துல உள்ள இடத்துல வந்து கடந்த 2023 வெள்ளத்தில் ஏற்பட்ட அரிப்பின் காரணமாக அந்த அரிப்பானது இந்த மேல் பகுதியிலிருந்து உத்தேசமா ஒரு 3 அடி ஒரு 3.25 அடி வரைக்கும் உங்களுக்கு அந்த லெவல் இருக்கு. இது கீழே ஒரு 4 அடி இருக்கும். மொத்தத்துல ஒரு 7.5 அடி வரைக்கும் அந்த அரிமானங்கள் போயிருக்கு. இந்த அரிமானப்பட்ட இடத்துல வந்து நிறைய பாலிசிட்டிகள் மாதிரி கிடக்கு, லேயரா கிடக்குன்னு சொல்லி தகவல் வந்து ஊர் மக்கள் கொடுத்தாங்க. தம்பியோட அப்பா தான் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அதை சம்பந்தமாக ஒரு இது ஃபாசில்ஸ் மாதிரி தெரியுதுன்னு ஒரு அந்த கடல் சிப்பிகள் தெரிஞ்சுங்கிற போட்டோஸ் தெரியுதுங்கிறதுனால முறையாக ஒரு புவியியல் ஆய்வாளர் பேராசிரியர் அந்தோனி ரவீந்திரன் யூனிவர்சிட்டி காலேஜ்ல பார்க்கும்போது இது ஃபாசில்ஸ் தான், செடிமெண்ட் ராக்ஸ் ஃபாசில்ஸ் இருக்கு. அப்போ ஒரு 6-5 ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சோம். ஸ்பீசிஸ் வந்து செக் பண்ணும்போது இது மெரைன் ஃபாசில்ஸ் தான். இப்போ சங்கு இல்ல, குறிப்பிட்டு பார்க்கும்போது எங்கேயுமே பெரிய சங்கு இல்ல. அப்ப பெரிய செங்கல் இருக்கிற இடத்துல வந்து இந்த ஆயிஸ்டர்ஸ் வந்து முத்துக்கள் வந்து வளராதுங்கிறது தெரியும். இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங் என்ன, முத்து வந்து ஒரு அந்த லார்வா ஸ்பாட்டான் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு பிறகு எங்கேயுமே மூவ் ஆகாது. அந்த மூவ் ஆகாத முத்துக்கள் வந்து கடைசியில வாழ்நாள் ஃபுல்லா வாழும். இப்போ நம்ம எடுத்த சாம்பிள்ல வந்து அதிகபட்சமாக 17.5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். நியர் அபவுட் 6 இன்ச்சஸ் வச்சுக்கோங்களேன். இது ரெக்கார்டட் வேல்யூ 18 தான் மேக்ஸிமம், அதாவது அதோட மேக்ஸிமம் ரெக்கார்டட். அப்போ வந்து மேக்ஸிமம் growth வந்திருக்கு. அப்போ நியர் அபவுட் 3.5 to 4 இயர்ஸ் வரைக்கும் அதோட growth இருக்கும். அப்போ அந்த உயிரினம் ஒரு 4 ஆண்டுகளா அந்த பூமியில வாழ்ந்திருக்கு, ஷிஃப்டிங் இல்லாம வாழ்ந்திருக்கு. இவ்வளவு பள்ளங்கள் நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் மப்ல அது கொள்ளிடத்துல நெல்லூர் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் போடுறாரு. இந்த ரெண்டுமே வந்து எக்ஸலண்ட் வரைறாரு. இதே ஞாபகத்தோட 1775 வந்து பிரசன்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ரிவர் கேனல்ஸ் டிரா பண்றாரு. அப்போ 2 கம்ப்ளீட் டிராயிங் எதுக்காக போட்டாரு, தன்னோட மிலிட்டரி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு எதுக்கு பழைய டிராயிங் கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்மளோட ஆக்சுவலா அவரு ஹி ஆரிஜினலி பிலாங் டு ஃபெல்லோ ஆஃப் த ஆன்டிகுவாரிஸ் ஆஃப் லண்டன். ஜாயின் பண்ணது 1770ல. அப்போ 1707 ஆரம்பமான அந்த ஃபெல்லோ ஆஃப் ஆன்டிகுவாரிஸ் ஆஃப் லண்டன்ல வந்து 1770 ஜாயின் பண்றாரு. இவர் பிறந்தது திருவனந்தபுரம். இவர் ஒர்க் பண்ணது ரெக்கார்ட் ரூம் இன் கல்கத்தா. இஸ் பிரதர் ஆல்சோ ஒர்க் இன் கல்கத்தா. அப்போ ஏதோ சம்திங் வந்து சக்சஸிவ் இன்வெர்டர்ஸ்ல உள்ள நம்ம புதிய டாக்குமெண்ட்ஸோ இல்ல ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸோ இல்ல நம்ம வரைஞ்ச டிராயிங்ஸோ இவ்வளவு விஷயங்களோட டீட்டெயில் கிடைச்சதுனாலதான் இவ்வளவு எக்ஸலண்ட் அவரால் வந்து சர்வே பண்ணி போட்டுக்க முடியும். அவர் வந்து அப்லோடர் பை அதர் அபிஷியல்ஸ் அவார்டு கொடுத்திருக்காங்க அந்த நேரத்துல. அவரோட ஹிஸ்டரி படிச்ச மட்டும் தெரியும். அப்போ 1791 அவர் இறந்து போயிறாரு. அவர் அந்த எக்ஸலண்ட் வரைபடம் வரைஞ்சனாலதான் வரதரா வந்து நம்மளோட கோட்டைகள் எல்லாமே இல்ல. காரணம் வந்து ஸ்ட்ராட்டஜி பிக்ஸ் பண்ணி நம்ம பாளையக்காரங்களை ஃபுல்லா சரண்டர் பண்ண வைக்கிறதுக்கு எக்ஸலண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பேனர்மேன், லூசிங்டன், சக்சஸ் அபிஷியல்ஸ் எல்லாமே வந்து அத்தனை பாளையக்காரையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஜமீன்தாரி உள்ள கொண்டுட்டாங்க. நம்மளோட அடையாளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. அதுதான் இந்த மவுத்துல இருந்து 8.8 கிலோமீட்டர்ஸ்ல வந்து ஒரு போர்ட்டை குறிக்கிறாரு ராபர்ட். அந்த போர்ட் அடையாளமா இருக்கிற ஒரே வார்த்தை புதுக்கோட்டை. அந்த வில்லேஜ் வந்து முள்ளூருக்கும் கொல்லம்புரம் வந்து புதுக்கோட்டைங்கிற ரீஜன் இருக்கு. அங்க லூனலா எடுத்தோம். லூனலாங்கிறது வந்து மேட் வித் 1.4% ஆஃப் சில்வர், 6.5% ஆஃப் காப்பர் அண்ட் ரிமைனிங் ஆல் ஐட்டம்ஸ் ஆர் லெட். லெட்னு எப்படி சொல்றோம்னா டென்சிட்டி வந்து 10.9 வருது. லெட்டோட ரிசல்ட் பல்க் டென்சிட்டி வந்து 11.3 சம்திங். ரிசல்ட் வந்து 7% வேற பார்ட்டிகல்ஸ்னால 10.9 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலிபிலிட்டி நல்லா இருக்கு. ஒருத்தங்க மூக்கு மாற்றா இருந்தா லூன்லாம்
அந்த காந்திரபுரத்துல கூட மூக்குல மாட்டிருப்பார்ல, அந்த லூனெல்லாம் எடுத்திருக்கோம். மூக்கு பார்த்தா ஷூ மாதிரி இருக்கும். அடுத்தது அந்த லெட்டை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணோம்? ஃபவுண்டேஷன் லாக்ஸ் எடுத்திருக்கோம். ஃபவுண்டேஷன் லாக்ஸ்ல வந்து 2 கிரேட் எடுக்கிறோம். ஒன்னு செமி எலிமினா, ஒன்னு ஹை எலிமினா. ஹை எலிமினாங்கிற இட் கேன் விஸ்டாண்ட் அப் டு 1500 டிகிரி. இப்போ 1500 டிகிரி விட் கொஸ்டின் பண்றதுக்கு என்ன பர்பஸ் அவங்களுக்கு தேவை, என்ன மாதிரி ஃபவுண்டரிஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி ரிஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்ன மெல்ட் பண்ணாங்க, எப்படி அதை வந்து பேப்பர்ல ஊத்துனாங்க. அந்த ஊர் பேர் தான் கொல்லன் பரம்பு. கொல்லன் பரம்புங்கிறது ரா வந்து சின்ன ரா, பெரிய ரா கிடையாது. சின்ன ரா கொல்லர்கள் பொற்கொள்ளர்கள். பரம்புங்கிறது நிரம்பி வாழ்றது. பக்கத்துல ஊர் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஒரு பேரு முள்ளூர் முத்துக்குமாரபுரம். முள்ளூர் மீன் முயங்குதல், உட்புகுதல். அப்போ முயங்குதல் உட்புகுதலுக்கு மீனிங் கோ இன்டு டைவ், கோ டு இன்சைட், கோ டு டைவ். ஏதாவது மீனிங் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பக்கம் பாண்டு கல்ச்சர் நீங்க மீன் பண்ணீங்கன்னா, இதுக்கு அடுத்து வந்து முத்து குளிக்கிறவங்க வாழ்ந்துருக்காங்க முள்ளூர்ல. அதுக்கு அடுத்து பொற்கொள்ளர்கள் வாழ்ந்துருக்காங்க. அவங்க பரம்பரை நிறைய ஃபிளின் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். அந்த நுண்கருவி ஆயுதங்கள் சொல்லுவாங்க, கற்கள் இருக்குல்ல, நிறைய எடுத்திருக்கோம். ஃபவுண்டேஷன் லாக்ஸ் நிறைய எடுத்திருக்கோம், நுண்கருவி ஆயுதங்கள் எடுத்திருக்கோம், பராட்ட நோட்டு நாணயங்கள் எடுத்திருக்கோம். கொல்லன் பரம்புல கொல்லன் பரம்பு வரைக்கும் ஆல்ரெடி டாக்குமெண்டட், ரெக்வெஸ்டட், சப்மிட்டட் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஹி ஆல்சோ ப்ரொசீடட் ஜென்ட்லி.